जयनारायणि शारदम्बा शङ्करि नारायणि शारदम्बा जय मा जय जय मा जय जय मा जय मा 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 सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्स्वरूपाय स्वामिने तावकारिणे। जय श्री गुरु महाराज जी की जय। महामाई की जय। स्वामी जी महाराज जी की जय। विश्वनाथ विशालाक्ष भद्रकाली मन माए की जय। सिद्धि विनायक स्वामी जी की जय। முன்பு கொடியேற்றும் வைபவம் நிகழ உள்ளது. பக்தர்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம்
வந்து விட்டால் பயமில்லையே. அம்மா என்று அழைத்துக் கொண்டு என்னிடம் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் என் பிள்ளைகளே. சிறிது நேரம் கழிந்தது. அன்னை கூறினார், அம்மா இதோ பார், எல்லாவற்றையும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியுமா என்ன? குடும்பத்தில் தான் எத்தனை கஷ்டங்கள். இந்த கஷ்டங்களை கண்டுதானே பகவான் மீண்டும் மீண்டும் இறங்கி வருகிறார். எத்தனை பேரால் அவரை புரிந்து கொள்ள முடிகிறது? குருதேவா ராமகிருஷ்ண குருநாதா, ராமகிருஷ்ண குருதேவா, ராமகிருஷ்ண குருநாதா. நீங்க வேண்டும் ஆசை அனைத்தும் நீங்க வேண்டும், அகந்தை நீங்க வேண்டும், ஆசை அனைத்தும் நீங்க வேண்டும். தகுந்த பணிகள் செய்தே அடிக்கீழ் காலம் தள்ள வேண்டும், தகுந்த பணிகள் செய்தே அடிக்கீழ் காலம் தள்ள வேண்டும். ராமகிருஷ்ண குருதேவா, ராமகிருஷ்ண குருநாதா. மாணவர்கள் அனைவரையும் இருகரம் தட்டி உற்சாகப்படுத்தி அழைப்போம். ஏன்னா இந்த மாணவர்கள் 38 மாவட்டங்கள் போட்டியிட்டு வில்லுப்பாட்டில் மாநில அளவில் முதல் பரிசு வென்றுள்ளார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இங்கு கூடியிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பல்வேறு கிராமங்களிலிருந்து இந்த நிகழ்வில் பெருவாரியாக கலந்து கொள்ள வந்திருக்கும் கிராமத்து மக்கள் பக்தர்கள், இதை ஒழுங்குபடுத்தி தந்த அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதை பற்றிய அறிமுக உரை? அன்னை சாரதாதேவி பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த விழா அப்புறம் சிறப்பு விருந்தினராக இந்த விழாவில் கலந்து கொள்ள கொல்கத்தாவிலிருந்து எங்கள் தலைமை செயலகம் அருகில் உள்ள பல்கலைக்கழகம் அங்கேருந்து வந்திருக்கும் சுவாமிகள் அவர்களை பற்றிய அறிமுக உரை. முதலில் இந்த விழாவினை பற்றி. இந்த விழாவை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்துருப்பீங்க. காலையிலேருந்து ஒரு பக்கம் தேர் கோணம்பட்டி கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்தது, இன்னொரு பக்கம் பொங்கல் போயிட்டுருக்கு, மொளாப்பாரியிலேருந்து மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே பிரசாதம் போயிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் மேடை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படிப்பட்டதுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குங்க. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் நடக்கும், விழாக்கள், செயல்பாடுகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு நடுவில் ஆன்மீகமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காட்டுவதற்காகவே ஒரு அறிமுக விழா போல இது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கலாம், எத்தனையோ செயல்பாடு இருக்கலாம். அதான் அதற்கு நடுவில் இன்னைக்கு பார்த்து யாருக்கும் நம்ம கேட்கறது கிடையாது. 3 வேளை சாப்பிட்டீங்களா, பல் விளக்குனீங்களா, தூங்குனீங்களா? ஏன்? இது நித்திய கர்மா, அன்றாட செய்ய வேண்டிய கடமைகள். ஆனால் நீ சாமி கும்பிட்டீங்களா, கோயிலுக்கு போனீங்களா, கடவுளை பற்றி படிச்சிங்களா, கடவுளை பற்றி பாடினீங்களான்னு கேட்டால் அது கேட்டே ஆகணும். அது அன்றாட செயல்பாடு கிடையாது. இந்த அறிமுக விழா போலவே, இங்கே நடந்த விழா போலவே எத்தனை செயல்பாடுகள், எத்தனை விழா, எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நடுவில் நீங்கள் ஒரு நாளும் தூங்குவதற்கோ சாப்பிடுவதற்கோ மறக்காமல் செயல்பட்டு வந்துள்ளீங்களே, அதே போல தான் ஆன்மீகமும் வச்சுக்கணும். ஏதோ பிரச்சனை வந்தால் தான் ஆன்மீகம் கிடையாது. ஏன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆன்மீகம் வைக்கக்கூடாதா? சோகமாக இருக்கும்போது தான் ஆன்மீகமா? பிரச்சனை வந்தால் தான் ஆன்மீகமா? இல்லை. சந்தோஷமாக இருக்கக்கூடாது விரும்புகிறீங்களா இல்லையா? அப்படின்னா ஆன்மீகம் தேவை. ஆன்மீகங்கிறது கூதுகலத்தை கொண்டு வருது. பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. காலையிலேருந்து எத்தனையோ பேர் 40-50 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கீங்க. மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, நாகப்பாளையத்துலேயும் வந்திருக்கீங்க, வெள்ளூர்லேருந்து வந்திருக்கீங்க. காலையில் விடிய காலத்தில் எழுந்திருப்பீங்க. சில பேர் சரியாக சாப்பிடாம இங்கே வந்து சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனாலும் யாருக்காவது களைப்பு இருக்குதா? ஒரு நிகழ்ச்சியில் இது போல் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது கூதுகலம் வருது. இதுதான் ஆன்மீகம் தரும் கூதுகலம். ஆன்மீகங்கிறது ஒரு சோகமான விஷயம் கிடையாது. விரதம் இருந்து தவம் இருந்து நம்மளை வர்த்திக்கிற ஒரு பூஜை கிடையாது, சடங்கு கிடையாது. சந்தோஷமாக அவங்க சொன்னாங்க, அன்னை சாரதாதேவி ஜெயந்தி வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஏன் அது ஒரு நாள் தான் இருக்கணுமா? தினசரி இருந்தால் உங்களுக்கு அது துவட்டி, அது சொல்கிறது அழுத்து போயிடுமா என்ன? சந்தோஷமாக இருந்தால் அழுத்து போயிடுமா என்ன? அழுத்து போகாது. கசந்து போயிடுமா? இல்லை. சந்தோஷம் போதும். நம்ம மனசில் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டியது இல்லையா? இதுக்கு ஆன்மீகம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும், அஸ்திவாரமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வச்சு பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு, ஆன்மீகங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ விழா காலங்களில் வர வேண்டிய விஷயம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் காலை டிஃபன், மதியான சாப்பாடு, நைட் சாப்பாடு, அதுபோல் ஆன்மீகமும் அன்றாட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்க காட்டுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ வந்திருக்கிற சுவாமிஜி பேர் ஆத்ம பிரியானந்தர், சுவாமி ஆத்ம பிரியானந்த மகாராஜ் அவர்கள். கொல்கத்தாவில் வந்திருக்கார். மிகப்பெரிய மூத்த துறவிகளில் ஒருத்தர்.
மிகப்பெரிய கல்விமான், எத்தனையோ கல்வி பட்டங்கள் பெற்றவர். ஆக்ஸ்ஃபோர்ட் போன்ற யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு வரவர், லண்டன் அமெரிக்காலாம் போயிட்டு வரவர். நம்ம தமிழ் சுவாமியினால உங்களை பார்க்க வந்திருக்காரு, கோணம்பட்டிக்கு முதல் தரையாக வந்திருக்கார். இது போல பக்தர்கள் இருக்கிறாங்க. அது பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த குக்கிராமத்தில் அதிகம் போனால் கிராமத்து தெய்வங்கள் இல்லையா, கிராமத்து தெய்வம் இல்லாமல் கலப்படமே இல்லாத ஆன்மீக தெய்வங்களான ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, விவேகானந்தர் வழிபடுகின்ற ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. தினசரி ஜபந்தியானம் பண்ணிக்கிட்டு ஆன்மீகமே மையமாக கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட கூட்டத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ண, அன்னை சாரதா தேவி, விவேகானந்தர் உருவாக்கியிருக்காங்க கோணம்பட்டியிலங்கிறது அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா அமைந்தது. வேலூர் மடத்தில் கோணம்பட்டி ஆசிரமா, கோணம்பட்டி பக்தர்களை பற்றி பேசியிருக்கார். இங்கே வர்றதுக்கு முன்னாடியே கொல்கத்தாவில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது போல் கோணம்பட்டி பக்தர்களை பற்றி இன்னைக்கு ஆத்மபிரியா அஞ்சுமரை பேசினார்னு. பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரோ உங்களை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கார். உங்கள் பக்தர்களை பார்க்கறதுக்காக மகாராஜ் வந்திருக்கார். நம்மளும் ஆனால் பாக்கியவான்கள். அது போன்ற ஒரு பெரிய சாது, பெரிய சாஸ்திர வல்லுனர் நமக்காக கொல்கத்தாலேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கிட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் அங்கே வந்து சேர்றதுக்கு போதுதான். 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். எத்தனையோ அலுவலர்களுக்கு இடையே மகாராஜ் வந்துள்ளார். 1978 மகாராஜ் சேர்ந்தார் கொல்கத்தாவில் உள்ள ராமகிருஷ்ண மிஷன் சாரதாபேட்டுங்கிற இடத்துல. சுவாமி ஸ்மரணானந்தி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயராம்பேட்டி வீடை திறந்து வச்ச சுவாமிஜி அப்போ வந்து புதுசாக பொறுப்பேற்று இருந்தார் சாரதாபேட்டில். அப்போ வந்து மகாராஜா அங்கே போய் மடத்தில் சேர்ந்தார் 1978. எத்தனையோ பெரிய துறவிகளை சென்னை மடத்தில் சந்திச்சிருக்கார். ஏன்னா அவருடைய பூர்வீகம் வந்து சென்னை தான். சென்னை மடத்திலேருந்து எத்தனையோ தபஸ்யாஞ்சி மகாராஜ், எத்தனையோ சுவாமிகளை சந்தித்து பேசின ஒரு அனுபவிக்க துறவி அவர். நமக்காக இங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய மகிமையை, அன்னையின் மகிமை பேசுவதற்காக வந்திருக்கார். யாருக்கு எந்த திறமை இருந்தாலும் அதை ஊக்குவித்து ராமகிருஷ்ணா சங்கத்திற்கு ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு பூவை அர்ப்பணிப்பது போல ஒரு அஞ்சலியாக இருக்கட்டும், கடவுளுக்கு செய்யும் அர்ப்பணமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த வேலைகளை ஊக்குவிக்கும் தன்மை குடையவர் மரர். மகாராஜிக்கு என்னோட சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பிரணாமை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கும் பக்தர்கள் ஸ்ரீமத் சுவாமி ஆத்மபிரியானந்தருடைய உரையை அமைதியாக கேட்டு மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. दवकदामृतं दप्तजीवनं कविपिरीडितं कल्मषाभगं स्वर्णमङ्गलं श्रीमदाददं पुवि कृणन्दिदे पूरिदा जना. ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் அமுதமொழிகள் பாகம் 1, குருவும் சீடரும், பக்கம் 58. ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 5, 1882. குருதேவரை காண மா 3ஆம் முறையாக சென்றார். வராக நகரில் உள்ள தன் சகோதரியின் வீட்டில் மா தங்கியிருந்த காலம் அது. அந்த அற்புதமான மனிதரை ஏற்கனவே 2 முறைகள் சந்தித்திருந்ததில் அவரது உள்ளத்தில் அந்த மகானை பற்றிய மதிப்பு ஆழமாக பதிந்திருந்தது. அன்று முதல் குருதேவரை பற்றியும் ஆன்மீக வாழ்வுக்குரிய ஆழமான உண்மைகளை எளிய முறையில் அவர் விளக்கியதை பற்றியும் மா சிந்தித்தவாறு இருந்தார். மாலை 4 மணி. முதலில் தான் பார்த்த அதே அறையில் குருதேவர் சிறிய கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளானதால் பரமஹம்சரை தரிசிக்க மக்கள் அறை நிறைய உட்கார்ந்திருந்தனர். மாவிற்கு அந்த பக்தர்கள் எவரோடும் அறிமுகம் இல்லை என்பதால் ஒரு மூலையில் சென்று உட்கார்ந்தார். சிரித்த முகத்துடன் பக்தர்களுடன் குருதேவர் பேசிக் கொண்டிருப்பதை கண்டார். 19 வயதான ஒரு வாலிபரை பார்த்த வண்ணம் ஆனந்தத்தால் பூரித்தபடி குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த இளைஞனின் பெயர் நரேந்திரன். கல்லூரி மாணவன். பிரம்ம சமாஜத்திற்கு அடிக்கடி சென்று வருவன்.
ஆற்றலும் உறுதியும் மிக்க பேச்சு, ஒளிவீசும் சுடர் கண்கள், ஒரு பக்தனுக்குரிய தோற்றம் அவனுடையது. ஆன்மீக நாட்டம் கொண்ட மக்களை எள்ளி நகையாடுகின்ற உலகப்பற்றில் ஊறி கிடக்கும் பாமர மக்களை பற்றியதாக பேச்சு இருப்பதை மா உணர்ந்தார். எண்ணிக்கையில் பெருகி கிடக்கும் இத்தகைய மக்களை பற்றியும் அவர்களிடம் பக்தர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் குருதேவர் பேசிக்கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரை பார்த்து, நரேந்திரா, இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? உலக மக்கள் ஞானிகளை பற்றி பலவாறு தூற்று பேசுகிறார்கள். ஒன்றை கவனி, ஒரு யானை வீதியிலே போகும்போது அதை பார்த்து நாய்கள் குறைக்கின்றனர். யானையோ திரும்பி கூட பார்ப்பதில்லை. உன்னை யாராவது இகழ்ந்து பேசினால் அவர்களை பற்றி நீ என்ன நினைப்பாய்? நரேந்திரர், நாய் குறைக்கிறது என்று நினைப்பேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்புடன், வேண்டாமடா, அவ்வளவு தூரம் போகாதே. எல்லோரும் சிரித்தனர். கடவுள் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார். நல்லவரோடு நெருங்கி பழகலாம், கெட்டவர்களை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். புலியிடத்தும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டி தழுவிக் கொள்வதில்லை. எல்லோரும் சிரித்தனர். புலியும் நாராயணன் தானே, அதை கண்டால் ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். புலி வருகிறது, ஓடிவிடு என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன் தானே. அவர்களுடைய அந்த நாராயணனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என் பதில். விவேகானந்தர் அவர் உபதேசிக்கும் போது அதனை கேட்கும் பக்தர்கள் எப்பயுமே எங்களுக்கு மின்சாரம் பாய்ச்சின மாதிரி இருந்துச்சு, எங்க உள்ளத்துக்குள்ள அப்படியே ஊடுருவி போச்சுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளை வீர மொழிகளா தன்னுடைய மழலை குரல்ல இந்த குட்டி பையன் சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக மேட்டமலை சிறுவர்கள் வழங்கும் முருகன் பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் சிறுவர்கள். அவர்களை இருகரம் தட்டி கரகோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேட்டமலை டியூஷன் சென்டரை சார்ந்த மாணவ மாணவியர். பணம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு. இங்கே ஆசனம் போட்டுடலாமா? உட்கார தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ சித்வா பிரணமாமி முஹுர்முஹுः. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுதஸ்வரூபாய சுவாமினே
இங்கே ஆசனம் போட்டுடலாமா? ஆசனம் இல்லை, உட்கார வேண்டாம். இருக்கா? வா வா நம்ம நாராயண சேவை தொடங்கி வச்சு நம்ம சுவாமிஜி அங்கே வருவார். शारदा जय मां 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 शारदा அம்பிகை நீயே அலைமகள் நீயே அம்பிகை நீயே அலைமகள் நீயே கலைமகள் வடிவே சாரதை தாயே கலைமகள் வடிவே சாரதை தாயே சக்தியும் நீயே சண்முகன் தாயே. जय श्री गुरु महाराज जी की जय। जय महामाई की जय। स्वामी जी महाराज जी की
திருச்சிற்றம்பலம். பாடி பூவல்லி கொய்யாமோ எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய சிவபெருமானே, என் ஆரமுதே, உன் திருவரை காட்டி என்னையும் உய்யக் கொண்டு அருள வேண்டும் என்று பாடுகின்ற திருவாசக பாடல். என்ன படிகம்? 8ஆம் திருமுறை. ராகம் இந்தோளம், தாளம் ஆதி.
பாருருவாய பிறப்பர வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் பாருருவாய பிறப்பர जय माँ शारदा जय माँ शारदा जय माँ शारदा கிருஷ்ணா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் ஜெயந்தி விழா புது விழாவாக மிக விமரிசையாக நடைபெற்று முடியும் தருவத்தில் இருக்கிறது. இந்த விழாவிற்கு பலர் பல வகையில் உதவியும் தொண்டும் சேவையும் பணியுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களை இவ்விடத்தில் நாம் கௌரவிக்க வேண்டியது நமது கடமையும் கூட. எனவே காலம் கருதி மிக சுருக்கமாக முக்கியமாக கொடுத்தவர்கள் இங்கு வந்திருப்பவர்களை மட்டும் வாசிக்கிறோம். அவர்கள் இங்கு மேடைக்கு வந்து எங்களுடைய கௌரவத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மகாராஜா அவர்கள் அவர்களுடைய திருக்கரங்களினால் இந்த பொருள்களை வழங்குவார்கள். நம்ம ராமகிருஷ்ண மடத்தில் எண்ணற்ற பணிகள், எத்தனையோ பணிகள் நடக்குது. அதில் ஒன்று மருத்துவ பணி மிக மிக சிறப்பாக பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஒரு 5 டாக்டர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து இந்த பணியை தொய்வில்லாமல் தடைபடாமல் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக பாலசுப்ரமணியம் டாக்டர் வந்து 20 வருடங்களாக தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார். ராஷலட்சுமி அம்மா, அந்த டாக்டர் அம்மா வந்து 18 வருடங்கள், சேசிலன் டாக்டர் 16 வருடங்கள், பொன்மூர்த்தி சார் 16 வருடங்கள், ரெங்கநாயகி 11 வருடங்கள் தொடர்ந்து இதுவரையிலும் எந்த விதமான தடையும் இல்லாமல் மிக சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். அவர்களில் இன்று இங்கு வருகை தந்திருக்கும் பொன்மூர்த்தி சார் அவர்களை இவ்விடத்தில் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு மகாராஜ் அவர்களுடைய திருக்கரங்களினால் இந்த நினைவு பரிசை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அவங்கள்ட்ட இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தோம், வாரத்தில் 7 நாளில் 6 நாள் நீங்கள் சேவை செய்கிறீங்க, டாக்டரு ஜாப். இதில் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குது. அந்த ஒரு நாள்லேயே நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ தரத்துக்கு சேவை செய்கிறீங்களேன்னதுக்கு ஒரு 50 பேருக்கு நான் சேவை பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதில்ல அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளம் கொண்டவர். அவர்களை இங்கு கௌரவிப்பதில் பெருமை அடைகிறோம். மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் இந்நேரம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சேவைக்கு தான் போயிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்தந்த நினைவு பரிசில் அவங்கள்ட்ட அடுத்தது ஒப்படைத்து விடுகிறோம். அடுத்து ராஜபாளையத்தில் குணசேகரன் அண்ணாச்சி, அவங்க பல வருடங்களாக இந்த மாதிரி ஜெயந்தி நடக்கும் பொழுதெல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக பெருமளவு பொருள்களையோ பணமாகவோ கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள். அடுத்ததாக சென்னை சரவணன், ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப அடக்கமானது, புகழ்ந்தோம்னாலும் பிடிக்காது. இருந்தாலும் ஓரொரு வரிகள் இப்போன்னு மட்டும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு மட்டும் இல்லை, எப்போனாலுமே என்ன உதவினாலும் நம்ம கோணமுட்டி ராமகிருஷ்ண மடத்திற்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். குடியரசு சிவகாசியில் இருக்கிறவர், இவரோட சேவையும் பாராட்டுக்குரியது, ரொம்ப கான்ட்ரிபியூஷன். சின்ன காஞ்சிபுரம், இங்கே சிவகாசி சுற்றுப்புறம்னு இல்லை, சின்ன காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, சேலம் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து சாரதாங்கிறவங்க வேண்டுங்கிற பலசரக்கு எல்லாமே இன்றைக்கி நடந்த அன்னதானத்திற்குரிய பொருள்கள் எல்லாமே கொடுத்து உதவி வருகிறார்கள். இவங்களோட பிரதர் அவங்க வர முடியாத காரணத்தினால இவங்ககிட்ட
இன்னொன்று இவங்களோட ரொம்ப நெருங்கிய ரிலேஷன்ஷிப் சண்முகநாதன், இவங்க கணவர் தான். அவங்களுக்கு அவங்களோட மகா வந்து இந்த கௌரவ பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏகேஏ செந்தில்குமார், மல்லியாமா ஃபேமிலி, மல்லியாமா கூட வரலாம், அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும்னா இவங்ககிட்ட கொடுத்துருவோம், பரவாயில்ல. செந்தில்குமார், அப்புறம் ஏகேஏ சுரேஷ், மான்ராஜன், காமராஜ், இவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, வருடம் கூடிக்கிட்டே இருக்குது. அடுத்தது இந்துமதி. இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல, அவங்க ரிலேஷன் சொன்னோம்ல, இவங்களோட மகா தான் இந்துமதிங்கிறவங்க. அவங்க சார்பில் அவங்க மகா வந்து வாங்கிக்கிறாங்க. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய स्वामिने तापहारिणे. जय श्री गुरु महाराज जी की, जय श्री महामाई की, जय श्री स्वामी जी महाराज जी की, जय विश्वनाथ विशालाक्षी भद्रकाली अம்மன் माई की, जय सिद्धि विनायक स्वामी जी की. விவேகானந்தர் திருவருளால் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியரின் ஜெயந்தி விழா பொது நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நமது கோணம்பட்டி ராமகிருஷ்ண மடத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து மிக அருமையான ஒரு அருளுரை பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கிய ஸ்ரீமத் சுவாமி ஆத்ம பிரியானந்த மகாராஜ் அவர்களின் பாதங்கள் வணங்கி அவர்களுக்கு நமது கோணம்பட்டி ராமகிருஷ்ண மடத்தின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகிறோம். எவ்வளவோ பொருளுதவியும் தங்களுடைய உழைப்பையும் கொடுத்திருக்கிறீர்கள், அனைவருக்கும் நன்றி. பட்டியலிட்டால் சொல்லுவதற்கு 10 நிமிடம் ஆகும் என்பதால் இத்துடன் பூரணமாக அனைவருக்கும் நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரண்யே பிரபு ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரண்யே प्रभु कृपाहि केवलं कृपाहि केवलं कृपाहि केवलं शरण्ये प्रभु कृपाहि केवलं कृपाहि केवलं कृपाहि केवलं शरण्ये प्रभु रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं चरण्ये प्रभु शरणागतोऽहं 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 शरण्ये प्रभु शरणागतोऽहं 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 शरण्ये प्रभु रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं चरण्ये प्रभु नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो 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 श्री गुरवे नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो नमो प्रभु रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं
रामकृष्ण चरणं चरणे प्रभु रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण 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 रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं चरणे प्रभु रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं चरणे जय श्री गुरु महाराज की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज की जय श्री गंगा माई की